ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் வாரத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாய் பொல்லாங்கனை ஜெயம் கொள்ளும்படியாய் இந்த பூமியிலே நாம் எவைகளெல்லாம் சர்வாயுதங்களாய் நாம் தரிப்பித்து ஆயத்த நிலையிலே காணப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அப்படியாக இந்த வாரத்திலேயும் நாம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை குறித்து, இந்த ஆவியின் பட்டயத்தினால் நாம் எப்படி பொல்லாங்கனை ஜெயம் கொள்ள முடியும், இந்த ஆவியின் பட்டயத்தினுடைய வல்லமைகள் என்ன என்பதை குறித்து தான் நான் பார்க்க இருக்கிறோம். எடுத்து வாசியுங்கள். எபேசியர் 6:17 கடைசி வசனத்தை வாசிப்போம். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான அத்தனை வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தைகளை வைத்து பொல்லாங்கனை நாம் ஜெயம் கொள்ளும்படியாய் இந்த வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கப்பட வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாயும் அந்த வார்த்தையின் வழிகளிலே நடக்கிறவர்களாயும் நாம் காணப்பட வேண்டும். எப்படி இருக்கணும்? அந்த வார்த்தையினுடைய வழிகளில நாம நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டய கருக்கினாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஜீவனும் வல்லமை உள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமுமா காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன்
உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால், ஒரு பட்டயத்துக்கு எத்தனை பக்கம் கருக்கு இருக்கும்? ஒரு பக்கம் மாத்திரம்தான் கருக்கு இருக்கும். எதற்கு? ஏதாவது ஒரு காரியங்களை துண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, காய்கறி நறுக்கிறதுக்கு, மாமிசங்களை என்ன பண்றதுக்கு, துண்டு துண்டாக நறுக்கிறதுக்கு, மீன்களை என்ன பண்றதுக்கு, சுத்தம் செய்வதற்கு, என்ன பண்றதுக்கு, மற்ற விஷயத்தெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணும்? நம்முடைய பட்டயம் கத்தி எப்படி இருக்கும்? கருக்குள்ளதா இருக்கும், கூர்ப்பா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை என்கிறதான பட்டயத்துக்கு எப்படி இருக்குமா? இரண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கும் என்று, இரண்டு பக்கங்களும் கருக்குள்ளதாய் காணப்படும் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். வசனம் சொல்லுகிறது, இந்த வேத வார்த்தையை வைத்து நீ பொல்லாங்கனை ஜெயிக்கலாம் என்று. இந்த வேத வார்த்தையை கொண்டு நீ பொல்லாங்கனை ஜெயிக்கலாம் என்று சொல்லுகிறது. இதே வேத வார்த்தை சொல்லுகிறது, இந்த பொல்லாங்கனை ஜெயிப்பது மாத்திரமல்ல, இந்த வேத வார்த்தையை நீ தவறாய் பயன்படுத்தினாய் என்றால் அது உன்னையும் ஜெயிக்கும் என்று. இந்த வேத வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. ஏன் இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்? இந்த வார்த்தையை கொண்டு நீ பொல்லாங்கனுக்கு எதிராய் சுழட்டப்படும் பொழுது பொல்லாங்கனுடைய தலையும் வாங்கும். மாறாக இந்த பட்டயத்தை நீ தவறாக பயன்படுத்தினால் அது உன் தலையையும் வாங்கும். உன்னை வாழவும் வைக்கும், உன்னை சாகவும் அடிக்கும். எப்படி? இந்த தேவ வார்த்தையை நீ சரியாய் பயன்படுத்தும் பொழுது, இந்த தேவ வார்த்தையின்படி நீ கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது, இந்த தேவ வார்த்தையின்படி நீ நடக்கப்படும் பொழுது, இந்த தேவ வார்த்தையின்படி நீ செயல்படும் பொழுது, இந்த தேவ வார்த்தை, இந்த பட்டயம் என்ன பண்ணும்? உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை சரியான பாதையிலே கொண்டு போய் ஜீவனுள்ள தேவனிடத்திலே சேர்க்கும். மாறாக நான் இந்த வார்த்தையின்படிதான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், நான் இந்த வார்த்தையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் இந்த வார்த்தையின்படிதான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உலகத்தின் நிமித்தமாக நாம் ஓடிக்கொண்டிருப்போமே. ஆனால் இந்த வார்த்தை என்ன பண்ணும்? நம்மையும் நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தை என்ன பண்ணும்? நம்மையும் நியாயம் தீர்க்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கொண்டு பிசாசுவையும் நாம் ஜெயிக்கலாம். அதே வார்த்தையை தவறாக பயன்படுத்தினால் நம்மையும் ஏமாற்றப்பட்டவர்களா என்ன பண்ணப்படுவோம்? நம்ம எரிகிற அக்கினி ஜுவாலையிலே தள்ளப்படுவோம். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இது எப்படிப்பட்ட பட்டயம்? எடுத்து வாசிங்கள். ஏசாயா 49:2 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏசாயா 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது
அம்பார துறனிலே மூடி வைத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே சொல்லுகிறது, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலில் என்னை மறைத்து. அவருடைய நம்முடைய வாய்களை எப்படிப்பட்டதாய் மாற்றுகிறார்? இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாய்களை எப்படிப்பட்ட வாய்களாய் அவர் மாற்றுகிறார்? கூர்மையான பட்டயமாக நம்முடைய வாய்களை அவர் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய வாய்களை அவர் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிச்சா கூட நமக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்துற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெர்கபு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. யார் சொல்லுகிறது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அவர் சொல்லுகிறதுக்கு என்ன? அவர் சொல்லுகிறது என்ன? உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்திடம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உனக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்னும் என்ன சொல்றாரு? நம்முடைய கிரியைகள் சாத்தானுடைய சிங்காசனத்துல இருக்க கூடாது. வார்த்தை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? அது அர்த்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஏன்? இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமான வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தப்படும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையோடு பயன்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தையை நாம் பொல்லாங்கனை ஜெயம் கொள்ளும்படியாய் பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே ஒரு நபரை குறித்து காணப்படுகிறது. அவர் யார் என்று பார்ப்போமானால், பிலேயாம் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலேயாம் யார்? அவன் அந்நாட்களிலே காணப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறான். இந்த பிலேயாம் யார்? அந்நாட்களிலே வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. இவன் எப்பேற்பட்டவன்? இவன் வாயின் நிமித்தமாய் சொல்லுகிற காரியம் எப்பேற்பட்ட காரியமா இருந்தது? தேவனே சாட்சி கொடுக்கிறார். இவன் ஒருவனை வாழ்த்தினால் அவன் என்ன பண்ணுவான்? வாழ்த்தப்படுவான்.
இவன் ஒருவனை சபித்தால் அவன் என்ன பண்ணப்படுவான்? சபிக்கப்பட்டு போவான் என்று. இந்த பிலேயாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்த காலத்திலே, தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்து கொண்டிருந்ததான காலத்திலே, இந்த பிலேயாம் யார் ஒருவரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். தன் வாயின் நிமித்தமாய் யார் ஒருவரை சபிக்கிறானோ அவர்கள் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க? சாபத்துக்குள்ளாக்கப்பட்டு இருப்பார்கள். எது நிமித்தமாக? தேவ வார்த்தையின் நிமித்தமாக இந்த பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டான். எந்த நாட்களிலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வனாந்திரத்தின் வழியாய் வந்து ஏறக்குறைய போயிட்டு கானான் தேசத்தை அவர்கள் சென்றடையும் நாட்களிலே காணப்பட்டவனாகிய ஒருவன். கடைசி நேரம் இந்த ஊரை தாண்டினா அடுத்தது எந்த ஊரு? கானான். இஸ்ரவேல் ஜனங்க உள்ள என்ன பண்ணுவாங்க? போயிட்டு பிரவேசிப்பாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்குள்ளே சென்று அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க கூடாது என்பது யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? ராஜாவுக்கு பிடிக்கல. அப்போ இந்த ராஜா என்ன பண்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அநேகரா இருக்கிறபடினாலே அவர்களை நாம் ஜெயம் கொள்ள முடியாது. இவர்களை எப்படிதான் நாம் ஜெயிக்க முடியும்? தந்திரத்தினால் மாத்திரம்தான் அவர்கள் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும் என்பதை அவன் அறிந்து கொண்டு ராஜா என்ன பண்றான்? அந்த நாட்டிலே இருந்ததான இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியினிடத்துல போய் பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு சொல்றான், நான் உனக்கு நிறைய சொத்துக்களை தரேன், நீ என்ன பண்ண? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி போயிட்டு எப்படியாவது அவங்கள சபிச்சுடு. என்ன பண்ண? இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சுடு என்று இந்த பாலாக் என்கிறதான ராஜா இந்த பிலேயாம் இடத்திலே அநேக பொருட்களை கொடுத்து அவனுக்கு பொருளாசை காண்பித்து இந்த பிலேயாம என்ன பண்றாரு? தவறான பாதைக்கு நேராய் வழி காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவன் பக்கம் இருக்கும் பொழுது, தேவனுடைய சாயலிலே நாம் காணப்படும் பொழுது, தேவனோடு கூட இணைந்து கொண்டிருக்கும் பொழுது, அநேக வரங்களின் நிமித்தமாகவும் அபிஷேகங்களின் நிமித்தமாகவும் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பண்ணி கொண்டிருப்பார்? இடைப்பட்டு கொண்டிருப்பார், கிரியை செய்து கொண்டிருப்பார். இப்படிப்பட்டதான அபிஷேகங்களின் நிமித்தமாய் தேவனை மகிமைப்படுத்துவதில் தான் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? கருத்துள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மாறாக இந்த ராஜா பருவதை போல பொக்கிஷங்களை கொடுத்து தேவ திட்டத்தின்படி செய்யக்கூடாதபடிக்கு வேறு காரியங்களை செய்யும்படியாய் திசை திருப்பி விடுவதற்காக அநேக ராஜாக்கள் நம்மிடத்திலே கடந்து வருவார்கள். ஏன்? நீ தேவ சித்தத்தின்படி செய்யக்கூடாது என்பதற்காக, தேவ திட்டத்தை நீ நிறைவேற்ற கூடாது என்பதற்காக. இந்த பிலேயாம் இடத்துல கூட பாலாக் என்கிறதான ராஜா அநேக பொருட்களை கொடுத்து அவன் என்ன பண்ண சொல்றாரு? நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சிடுன்ற. இந்த பிலேயாம் என்ன பண்றான்? இந்த பாலாக் ராஜா கிட்ட அவன் சொல்றான், என்ன சொல்றான்? ஐயோ, அது என்னால முடியாது. ஏன்? அந்த ஜனங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவனுக்கு தெரியுது
அவங்கள சபிக்க கூடாது என்று. இவன் சபிக்க முடியாதுன்னு சொல்றான். இந்த ராஜா என்ன பண்றாரு, இன்னும் நிறைய காசு, இன்னும் நிறைய பணம் எல்லாம் கொடுத்து அவனுக்கு இன்னும் பணத்தின் மீது அதிக ஆசை வரும்படியாக செய்து அவன் என்ன பண்ண சொல்றாரு, சபிக்க சொல்றாரு. இவனும் என்ன பண்றான், அந்த காசு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அந்த பணத்தின் மீது ஆசை கொண்டவனாய் போயிட்டு தன் வாயினாலே சபிக்கும்படியாய் கிளம்பி என்ன பண்றான், போறான். போகிற வழியிலே தேவனாகிய கர்த்தர் பிழையாமோடு கூட என்ன பண்றாரு, இடைப்படுறாரு. பிழையாமுக்கு என்ன பண்ணல, இப்போ தேவனுடைய சத்தம் கேட்கல. ஏன் ஏன் தேவனுடைய சத்தம் கேட்கல? அவன் பாலாக்கினுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தபடியினாலே, பாலாக்கு என்கிறதான ராஜாவுடைய சத்தத்துக்கு பிலேயாம் செவி சாய்த்தபடியினாலே தேவனுடைய சத்தம் அவனுடைய காதுகளிலே கேட்க முடியாதபடிக்கு அடைபட்டு போனது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையின் நிமித்தமாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே வழிநடத்தப்படும் பொழுது அந்த வழிநடத்துதல் பொல்லாத கிரியைகளை அழிக்கக்கூடியதான வல்லமைகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். எது? இந்த தேவனுடைய வார்த்தை. தேவனிடத்திலிருந்து அபிஷேகத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த தேவனுடைய வார்த்தை. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த வார்த்தை. ஏன்? இந்த வார்த்தைக்கு ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தைக்கு என்ன உள்ளது? வல்லமை உள்ளது. ஆனால் மாறாக இந்த வார்த்தையை கொண்டு நாம் தீமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று முற்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும்? எதிரியை அழிப்பதற்கு பதிலாக நம்மையும் அது அழிக்கும். அங்கு நடைபெற்றதான காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை இந்த பிலேயாமுக்கு கேட்காதது நிமித்தமாக இப்ப என்ன பண்ணுது? கழுத பேசுது. என்ன பேசுது? பிலேயாம், நீ எங்க போற? கழுத பேசுது. என்ன பண்ற? பிலேயாம், நீ எங்க போற? பிலேயாம் கேக்குறான் கழுதையின் இடத்துல, ஏன் போக மாட்டேன்ற? ஏன் அந்த சவுத்துல போயிட்டு என்ன தேய்க்கிறேன், கால்லாம் இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பிலேயாம் கேட்கும் பொழுது இந்த கழுதை சொல்லுகிறதான காரியம் என்ன? உருவின பட்டயத்தை உடைய தூதன் எனக்கு முன்பதாய் நிற்கிறான், நான் முன்னே பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவன் தடையாய் நிற்கிறான் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுக்கு நேராய் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய், தேவனுடைய திட்டத்தை செய்யும்படியாய் இந்த வார்த்தையை கொண்டு நீ முற்படுவாயே ஆனால் அது உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். அது உனக்கு என்ன பண்ணும்? ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உன்னை நித்திய பாதையிலே வழிநடத்தும். ஆனால் தேவ திட்டத்துக்கு நீ நேர் எதிர்மாறாய் இந்த வார்த்தையை கொண்டு செயல்படுவாயே ஆனால் ஒருவின பட்டயம் உனக்கு முன்பதாய் வந்து நின்று உன்னை எச்சரிக்கும். முதலாவது என்ன பண்ணும்? அது எச்சரிக்கும். எது? உருவின பட்டயம். இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறபடியினாலே எதிரியையும் கொள்ளும். தவறான பாதைக்குள்ளாய் சென்றாய் என்றால் அது உன்னையும் கொள்ளும். கடைசியில பிலேயாமுடைய நிலைமை, பிலேயாம் கீழ்ப்படியாம இஸ்ரவேல் ஜனங்களை சோரம் போக்கினதினாலே பிலேயாமுடைய தலை என்ன பண்ணப்பட்டது? துண்டிக்கப்பட்டது.
இந்த பிலேயாம் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு கீழ்ப்படிந்ததான ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறதான ஒரு தீர்க்கதரிசி. யாரை பற்றியும் கவலைப்படாமல் தேவன் சொன்னதை கேட்டு அப்படியே பிரசங்கிக்கிறதான ஒரு உத்தமமும் உண்மையும் உள்ளதான ஒரு தீர்க்கதரிசி. இந்த பிலேயாம் எப்படிப்பட்டவன்? யாருக்கும் பயப்பட மாட்டான். தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே என்ன பண்ணிடுவான்? சொல்லிடுவான். யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத ஒரு தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியின் நிலைமை எப்படி மாறி போனது? அவன் தேவ திட்டத்துக்கு எதிராய் பிரவேசித்ததினால் அவனுடைய உயிர் என்ன பண்ணப்பட்டது? துண்டிக்கப்பட்டு போனது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கொண்டு நீ ஜெயமெடுக்கவும் முடியும். இந்த வார்த்தையை கொண்டு உன் உயிரை நீயே எடுத்துக்கொள்ளவும் முடியும். நீ ஜெயமெடுக்க விரும்புகிறாயா? உன் ஜீவனையை நீ எடுத்துக்கொள்ள விரும்புகிறாயா என்பதை உன்னிடத்திலே நான் விட்டு விடுகிறேன். நீங்களே தீர்மானித்து அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அநேக உபதேசங்கள், பிலேயாமின் உபதேசங்கள் செவி வழியாய் நமக்கு கேட்கும்படியாய் வந்து கொண்டே இருக்கிறது. அநேக உபதேசங்கள். ஜாக்கிரதை உள்ள பிள்ளையாய் உன்னை நீ காத்துக்கொள். வசனம் சொல்லுகிறது, அவர் நம் மீது எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவராய் காணப்படுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய வார்த்தை சொல்லுகிற விதமாய் அவர் நம் மீது இரக்கமுள்ள தேவன்தான், மன உருக்கமுள்ள தேவன்தான், நீடிய சாந்தமுள்ள தேவன்தான். இல்லை என்று சொல்லவில்லை, நான் மறுக்கவும் இல்லை. ஆனால் இன்றைய நாளிலே உபதேசங்கள் எப்படி உள்ளே வந்து கொண்டிருக்கிறது? நீ என்ன செய்தாலும் அந்த பூமியில என்ன பண்ணிடுவார்? அவர் என்ன மன்னித்து ஒரு நாளில் உன்னை என்ன பண்ணுவாரு? நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து விடுவார் என்று தேவையில்லாத உபதேசங்கள் எல்லாம் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டு இதை நீ பின்பற்றுவாயானால் நீ சோரம் போன பிள்ளையாய் நீ மாறி போவாய். ஏன்? அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். எதற்கு? நீ பாவத்திலிருந்து தத்தளிக்கப்படும் பொழுது உன் மீது இறக்கப்பட்டு அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அந்த பாவத்தின் சேற்றிலிருந்து நீ மீண்டு வெளியே வரும்படியாய் அவர் தன் ஜீவனை கொண்டு என்ன பண்ணாரு? அந்த மன உருக்கத்தின் நிமித்தமாய் அந்த பாவ சேற்றிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். அந்த இரக்கம் எதற்கு? நம்மை பாவ சேற்றிலிருந்து மீட்டெடுப்பதற்கு. ஆனால் இன்றைக்கு போதனைகள் எப்படி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நீ என்ன பண்ணாலும் அவர் என்ன பண்ணிடுவார்? மன்னித்து உன்னை நித்திய ராஜ்யத்தில் சேர்த்துக்குவார். இல்லை இல்லை, வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தரா இருக்கிறபடியினாலே நாமும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்?
பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த பூமியிலே நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்தால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்டதான சோரம் போக்குகிறதான வார்த்தைகளை கேட்டு, ஒருவேளை அவர் உண்மையாவே கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், நம்ம வாழ்றதெல்லாம் இந்த பூமியில சந்தோஷமா சுகபோகமா வாழ்ந்துட்டு கடைசியா நம்முடைய வாழ்நாளிலே அவரிடத்துல மன்னிப்பு கேட்டா அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்ததான அந்த கல்வனை போல மன்னித்து ஒருவேளை ஏற்றுக்கொள்வார் போல என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய். உன்னோ போல ஒரு துரதிர்ஷ்டசாலி வேற யாரும் கிடையாது. உன்னை போல ஒரு துரதிர்ஷ்டசாலி வேற யாரும் கிடையாது. ஏன்? நீ வேதத்தை அறிந்த பிள்ளை, வேதத்தை நன்றாய் நீ என்ன பண்ண பிள்ளை? அறிந்து கொண்டிருக்கிறதான பிள்ளை. இந்த வார்த்தையை கொண்டு பிசாசுவை ஜெயிக்க முடியும் என்று உனக்கு நன்றாய் தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் நீ பிசாசுவை ஜெயம் கொள்ளுவதற்கு பதிலாக, இந்த வார்த்தையை கொண்டு ஜெயம் கொள்ளுவதற்கு பதிலாக அவன் காண்பிக்கிறதான உலகத்தின் மேன்மைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக் கொண்டு பின் நாட்களிலே நாம் மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்று நீ தீர்மானித்திருப்பாயே. ஆனால் உன்னை போல சோரம் போகிறதான பிள்ளை வேற யாரிடம் கிடையாது. இந்த வார்த்தையை கொண்டு பொல்லாங்கனை ஜெயம் கொள்ளுவதற்காக இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பொல்லாங்கன் உன்னை ஜெயம் கொண்டால் இதே வார்த்தை என்ன பண்ணும்? உன்னை என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கும். ஏன்? வசனம் தெளிவா இருக்கிறது. இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. வசனம் அவர் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? இந்த பிழையாமை போல உலகத்தின் ஆசைகளுக்கு, உலகத்தின் பொக்கிஷங்களுக்கு ஆசைப்பட்டவர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் காணப்படவே கூடாது. இன்னைக்கு அநேக ஊழியங்கள் பொருளாசையின் நிமித்தமாய் வேறு வழியாய் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. இந்த பிழையாமை போலத்தான் அநேகரின் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அனுதினமும் தேவனுடைய பாதத்திலேயே அமர்ந்து காத்திருந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் மாறி போயிருக்கிறார்கள்? உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நிமித்தமாய் ஈர்க்கப்பட்டவர்களாய், உலகத்தின் மேன்மைகளின் நிமித்தமாய் சிக்கப்பட்டவர்களாய், அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு அந்த மாய வலைக்குள்ளே சிக்கி இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள்? இந்த வார்த்தையை மாற்றி இப்படியும் நாம் தேவனோடு கூட வாழலாம், இப்படியும் நாம் தேவனோடு கூட நடக்கலாம், இப்படியும் நாம் தேவனோடு கூட உறவாடலாம் என்று இந்த வார்த்தையை, இந்த வார்த்தையின் அர்த்தத்தை மாற்றி போதிக்கிறதான ஊழியங்கள் இன்றைக்கு அநேக பெருகிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, வாக்குரைத்தவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு? வாக்கு மாறார்.
அவர் மாறவே மாற மாட்டார். அவர் சொன்னதுதான். அவரே சொல்றார், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ. அவர் என்ன சொல்லிருக்கிறாரு? திராட்சை தோட்டத்துல திராட்சை செடி கனி கொடுக்கல. எஜமான் என்ன பண்றாரு? ஏன்பா இந்த திராட்சை செடி எல்லாம் பிடுங்கி போட்டுட்டு நீ இந்த நிலத்தை என்ன பண்ண பண்படுத்துன்னு சொல்றாரு. அந்த தோட்டக்காரர் என்ன சொல்றான் எஜமான இடத்துல, எஜமானே கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கப்பா, இன்னும் நான் நல்லா கொத்தி எரு போட்டு அந்த தோட்டத்துல அந்த திராட்சை செடியில என்ன பண்றேன், நல்ல பழங்களை கொடுக்கும்படியா என்ன பண்றேன், நானு சத்துள்ளதான எருவுல நான் போட்டு அதை பலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சரி, ஓகே, உன்படியே நான் என்ன பண்றேன், விடுறேன்னு சொல்றார். கொஞ்ச நாட்கள் போச்சு, மறுபடியும் என்ன இல்ல, அதுல கனி இல்ல. என்ன பண்றாரு, கடைசியில அந்த கனி கூடாத செடிகள் எல்லாவற்றையும் வெட்டி என்ன பண்ணாங்க, அக்னியில போட்டு சுட்டெரித்தார். இயேசு கிறிஸ்து செடியாய் காணப்படுகிறார். அவரில் படர்ந்து விளங்குகிறதான கொடிகளாய் நாம் இருக்கிறோம், நல்ல கனிகளை கொடுக்கும்படியா. அவர் நம்மிடத்திலிருந்து நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாய் அவர் ஆவலோடு எதிர்பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நம்ம இடத்திலே நல்ல கனிகள் இல்லை என்றால் கடைசி நேரத்தில் நடக்கிறதான சம்பவம் என்ன, வெட்டுண்டு அக்னியிலே போட்டு என்ன பண்ணப்படுவோம், சுட்டெரிக்கப்படுவோம். வெட்டுண்டு அக்னியில போட்டு சுட்டெரிக்கப்படுவோம். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மத்தேயு 8:8 சொல்லப்பட்டிருக்கிறது, 100க்கு அதிபதி அங்க இயேசுவின் இடத்துல ஓடி வரான். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் ஒருத்தன் என்ன பண்றான், வியாதிப்பட்டு கிடக்குறான்ப்பா. இதை கேட்டவனு இயேசு என்ன பண்ற, சரி வாப்பா போலாம், நான் ஜெபம் என்ன பண்றேன், அவனுக்கு சுகம் கொடுக்குறேன், வா போலான்றான். இல்ல இல்ல ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அந்த அளவுக்கு ஒன்றும் தகுதியானவன் கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அங்க என் வேலைக்காரன் சுத்தமாவான், நான் விசுவாசிக்கிறேன் என்று. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் அந்த இடத்துல இருந்து நீ வீட்டுக்கு போ, வேலைக்காரன் சுத்தமாவான் என்றான். அந்த நேரத்திலே அங்க சுத்தமாக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. இந்த வார்த்தை சுகத்தை கொடுத்தது. பிழையாம் இடத்திலே தேவனுடைய வார்த்தை அவன் கீழ்ப்படியாததினாலே அவனை கொன்று போட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறாயா, அல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மரணத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள போகிறாயா என்பதை நீயே என்ன பண்ண, நிதானித்து அறிந்து கொள். நீயே நிதானித்து அறிந்து கொள். இன்றைக்கு மனிதனுடைய நிலைகள் எப்படிப்பட்டதான நிலையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவத்தில் இருக்கிறது அத்தனை பேருடைய நிலை எப்படிப்பட்டதான நிலையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாயமாலத்தின் நிலையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன். ஆனால் கிறிஸ்தவனுக்குரியதான சாராம்சம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவோம் என்றால்
ஜீவிய பாதையிலே நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நம்மிடத்துல எப்பொழுதும் கர்த்தருடைய ஜீவ ஒளி பிரகாசிப்பித்துக் கொண்டே இருக்கும். அதை அநேகர் காணும்படியாய் அந்த பிரகாசிப்பிக்கிறதான ஒளி நம்மிடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கும். மாறாக நடைபெறுகிறதான காரியம் என்ன? இன்றைக்கு உலகத்தின் நிமித்தமாய் நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாய், பெயருக்கு மாத்திரம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு, பெயரிலே மாத்திரம் நான் கிறிஸ்தவர்களாய் காட்டிக்கொண்டு, அப்படி பெயருக்கு மாத்திரம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு, பெயர்களில் மாத்திரம் நான் கிறிஸ்தவர்களாய் நம்மை காட்டிக்கொண்டு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இங்க வந்தாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசுவினிடத்துல வாங்க. இயேசுவினிடத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்களை நன்றாய் ஆசீர்வதிப்பார். உன்னை அவர் பெருகவே பெருக பண்ணுவார். ஏன்னா நான் ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, அதனால நீயும் உள்ள வந்தீனா உன்னையும் ஒரு ஆசீர்வாதமா வச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கு தவறாய் போதிக்கப்பட்டு உள்ளே அடைக்கிறதின் நிமித்தமாகத்தான். வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுற? நான் கஷ்டத்துல இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டு உள்ள வந்தேன், என்னை ஆசீர்வாதமா வைத்துக் கொண்டிருக்கிறார், நீயும் வந்துடு, உன் கஷ்டத்தெல்லாம் எடுத்து போட்டுருவாரு, உன்னை ஆசீர்வாதமா வச்சுக்குவாருன்ட்டு இதை நம்பி உள்ளே வருகிறதான ஆத்மாவும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? உலகத்தின் நிமித்தமாய் என்னை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும், உலகத்தின் நிமித்தமாய் நான் ஆசீர்வதிக்க பிள்ளையாய் காணப்பட வேண்டும், உலகத்தின் நிமித்தமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் என்னை காண்பித்துக் கொள்ள வேண்டும், என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான நிலையிலேயே இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட நடக்கவில்லை, கிறிஸ்தவத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இது எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. ஏன் ஏனோக்கு 300 வருஷங்கள் தேவனோடு நடந்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எலியா தேவனோடு நடந்து ரதத்திலே ஏறி போனான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மோசே தேவனோடு நடந்து அவனுடைய சரீரம் காணாமல் போகப்பட்டது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதே மாதிரி வேதத்திலிருந்து அநேகரை குறித்து நாம் எடுத்து காட்டலாம். தேவனோடு நடந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் தேவனோடு தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறோமா, அல்லது கிறிஸ்தவத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்பட்டவர்களாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளின்படி நீ நடப்பாயானால் இந்த வார்த்தையை கொண்டு பொல்லாங்கனை உன்னால் ஜெயிக்க முடியும். ஒருவேளை இந்த வார்த்தையின்படி நடக்காமல் இந்த வார்த்தையை உனக்குபடி நீ நடத்தி கொண்டிருப்பாயானால், எப்படி? இந்த வார்த்தைகளின்படி நடக்காமல் இந்த வார்த்தையை உனக்குரியதாக்கி கொண்டு உனக்கு ஏற்றாற்போல் நீ நடத்தி கொண்டிருப்பாயானால், இந்த வார்த்தைகளை நடத்தி கொண்டிருப்பாயானால், இந்த வார்த்தை உன்னை என்ன பண்ணும்? பிழையாமை போல உன்னுடைய தலைகளை என்ன பண்ணும்? துண்டித்து போடும். எரிகிற அக்னி சூளையில என்ன பண்ணும்? தூக்கி போடும், சுட்டெரிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிற விதமாய்
ஒருவன் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கனவன் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் ஆசைகளையும் இந்த உலகத்தின் மேன்மைகளையும் இந்த உலகத்தில் உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் நீ வெறுத்தால் மாத்திரம்தான் இந்த வார்த்தைகளின்படி ஜெயம் பெற்றவர்களாய் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே உன்னால் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நாமெல்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? எந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? முதல்ல எது ஜீவன் உள்ள வார்த்தை, எது ஜீவன் இல்லாத வார்த்தையே நமக்கு தெரியல. நன்றாய் அறிந்து கொள். ஜீவன் உள்ள வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்படியாய் நீ ஓடினாய் என்றால் அது உன்னை என்ன பண்ணும்? அது உன்னை என்ன பண்ணும்? உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை பெஸ்டாக. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து என்ன பண்ணுவான்? இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. நீ நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட செடியா இருக்க போகிறாயா, அல்லது கற்பாறையின் நிலத்திலே விடப்பட்ட செடியாய் நீ இருக்கிறாயா என்பதை உன்னை நீயே நிதானித்து அறிந்து கொள். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட பிள்ளையாய் நீ காணப்பட போகிறாயா, அல்லது வார்த்தையை தனக்கேற்றாற் போல் மாற்றி போதிக்கிறதான போதனைகளை கேட்டு இதுதான் ஜீவன் நதி என்று தவறாக நீ புரிந்து கொண்டு நிலை தடுமாறி பாதாளத்துக்கு நேராய் கடந்து போக போகிறாயா என்பதை நீயே நிதானித்து என்ன பண்ண அறிந்து கொள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்படுகிறது? மாய்மாலம் நிறைந்ததான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. மத்தேயு 21:19 சொல்லப்பட்டது போல, மத்தேயு 21:19 என்ன சொல்லுகிறது? அவர் அந்த வழியாய் பிரவேசிக்கும் பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று. பசி நிமித்தமாய் என்ன பண்றாரு? அத்திமரத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். அத்திமரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? பசுமையான இலைகளை கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த பசுமையான இலைகள் மத்தியிலே அவர் உற்று நோக்கி பார்க்கிறார். அந்த மரத்தில் என்ன இல்ல? கனி இல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை கூட எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? கிறிஸ்துவ ஜீவியத்திலே உலக ஆசீர்வாதங்கள் நிமித்தமாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் காணப்படுகிறாய். அத்திமரம் செழிப்பான அத்திமரமாய் தான் இருக்கிறது. அது பசுமையா தான் இருக்குது பார்க்கிறதுக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கு நீ ஆசீர்வதிக்க பிள்ளையா தான் இருக்கிற, நீ நல்லாதான் இருக்கிற. எப்படி? கிறிஸ்தவத்திலே நீ நடக்கிறபடியினாலே, கிறிஸ்துவ என்கிறதான பேரை நீ சூட்டி கொண்டிருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவனுடைய வழிகளிலே உன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறபடியினாலே நீ எப்படிப்பட்ட பிள்ளையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அத்திமரத்தை போல செழிப்புள்ள பிள்ளையாய் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இன்னமும் உற்று நோக்குகிறார். இயேசு கிறிஸ்து என்ன உற்று நோக்கிறார்? உன்னிடத்துல ஏதாவது கனி இருக்கிறதா, அதை அவர் சுவைக்கலாம் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னிடத்திலே கனி காணப்படுகிறதா? நீ கிறிஸ்துவத்திலே இருக்கிறபடியினாலே உன்னிடத்திலே செழுமையான இலைகள் காணப்படுகிறது. ஆனால் உன்னிடத்துல என்ன இல்லை? கனி இல்லை. ஏன்? தேவ வார்த்தை உன்னிடத்திலே நிலை பெற்று இல்லாதது நிமித்தமாக, தேவ வசனம் உன்னிடத்திலே நிலை இல்லாதது நிமித்தமாக உன்னிடத்துல என்ன இல்ல? கனி இல்ல. தேவ வசனத்தை உனக்குரியதாக்கி கொண்டபடியினாலே உன்னிடத்துல என்ன உண்டு? பசுமையான இலைகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இந்த தேவ வார்த்தையை
உனக்கு உரியதாக்கி கொண்டபடியினாலே, உன்னிடத்துல என்ன இருக்குது? பசுமையான இலைகள் உண்டு. வசனத்தை உனக்குரியதாக்கிக்கிட்டதுனால, என்ன வசனத்தை உனக்குரியதாக்கிக்கிட்டதுனால? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க நிறைய காணிக்க சர்ச்சைக்கு போட்டீங்கன்னா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமா, உனக்குரியதாக மாறிச்சு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிற. வசனத்தை உனக்குரியதாக்கி கொண்டபடியினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிறாய், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? வசனத்தை உனக்குரியதாக்குறது அல்ல, நீ வசனத்துக்குரியவனாய் மாறுவதை தான் அவர் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வேத வார்த்தைக்குரியதாய் நீ மாற்றப்பட வேண்டும் என்றுதான் உன்னை அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஏன்? இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையை கொண்டு உன் வாழ்க்கையை நீ மாற்றினால் அந்த வாழ்க்கை தேவனுக்கு நேராய் நடக்கிற வாழ்க்கையாய் உன்னை பாதுகாத்து அந்த பட்டயம் என்ன பண்ணப்படும்? அழைத்து கொண்டு போகும். இந்த பட்டயம் வசனத்தின்படி நீ மாறினா உன்னை பாதுகாத்து பிசாசின் கிரிகள் எதுவும் உன்னை வந்து அணுகாதபடிக்கு நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளையாய் உன்னை என்ன பண்ணப்படும்? நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் வசனத்தை உனக்குரியதாக்கி கொண்டால் கனி இல்லாதது நிமித்தமாய் இந்த பட்டயம் என்ன பண்ணப்படும்? உன்ன இந்த பட்டயம் என்ன பண்ணப்படும்? இந்த பட்டயம் என்ன பண்ணப்படும்? உன்னை கருக்கி உன்னுடைய ஜீவனை என்ன பண்ணும்? மாய்த்து போக பண்ணும். இயேசு கூட என்ன பண்றாரு? அந்த அத்தி மரத்துல கனி இல்லாததுனால நீ என்ன பண்ண? பட்டு போயிடுவேன்றார். உடனடியாக அந்த அத்தி மரம் என்ன பண்ணப்பட்டு போனது? பட்டு போனது என்பதை இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். இந்த தேவனுடைய வார்த்தை உனக்குரியதாக்கி கொண்டால், எனது இந்த தேவனுடைய வார்த்தையை உனக்கு உரியதாக்கி கொண்டாயானால் உன்னிடத்திலே கனி காணப்படாது. மாறாக உன்னிடத்துல என்ன பண்ணும்? பசுமை மாத்திரம்தான் காணப்படும். ஆனால் நீ இந்த வார்த்தையின்படி நடப்பாயானால், இந்த வார்த்தையின்படி உன்னை நீ மாற்றிக் கொள்வாயானால் இந்த வார்த்தை என்ன பண்ணப்படும்? உன்னை காத்து நித்திய ஜீவனுக்குள்ள உன்னை பிரவேசிக்க செய்யும். இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கடைசியா ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து விட்டு முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 2:16. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ எப்படிப்பட்ட பிள்ளையாய் மாற வேண்டும்? வசனத்தின்படி நடக்கிற பிள்ளையாய் உன்னை நீ என்ன பண்ணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இங்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சீக்கிரமா மனத்தை மாற்றிக்கோ. நீ தவறான போதனைகளை கேட்டு உள்ளே வந்து கொண்டிருக்கிறாய். அதன் வழியாய் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னிடத்திலே பசுமையான இலைகள் இருக்கிறது, ஆனால் நான் தேடுகிறதான கனிகள் உன்னிடத்திலே இல்லாதபடியினாலே நீ சீக்கிரமாய் மனம் திரும்ப வேண்டும் என்று உன்னை அவர் எச்சரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார். காலம் சமீபமானது. கடைசி நொடி பொழுதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நொடி பொழுதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு இது ஜீவனுள்ள வார்த்தை என்பதை நீ உணர்ந்து கொண்டு நீ மனம் திரும்புவாயானால், இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக் கொள்வாயானால், உனக்கு அவர் என்ன பண்ணுவாரு? ஜெயத்தை அருளுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை நீ கேட்டு கேட்காதபடிக்கு உன் செவிகளை நீ அடைத்து போட்டுக் கொண்டிருப்பாயானால், அவர் வந்து இங்கே யுத்தம் பண்ணுவார். யுத்தத்தினை அவருடைய வாயின் வார்த்தையின் பட்டயத்தினால என்ன பண்ணப்படுவார்? என்ன பண்ணுவார்? உன்னை நியாயம் விசாரிப்பார் என்று வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 17 சொல்லியிருக்கிறார் பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உனக்கு காது இருந்தா அந்த காது கேட்கட்டும். அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீ கட்டாயமா ஏத்துக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. இந்த வார்த்தையை நீ கட்டாயமா ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது உத்தரவு கிடையாது. உத்தரவு கிடையாது. கிரேஸ், கிருப. என்னது? கிருப. உன் மீது கொண்ட கிருபையின் நிமித்தமா, உன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமா, உன் மீது கொண்ட இரக்கத்தின் நிமித்தமாய் வசனத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்தின் மேன்மைகளை வெறுத்தால் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று. அதை நீ கேட்டுக் கொள்வாயானால், அதன்படி உன்னை நீ மாற்றிக் கொள்வாயானால், உன்னை அது நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கும்.
அது உன் செவிகளிலே கேட்கப்படவில்லை என்றால், உனக்கு எதிரே உருவின பட்டயத்தை கொண்டு உன்னை சங்கரிக்க, அவர் நியாயம் தீர்க்க நீதியுள்ள நியாயாதிபதியாய் மீண்டுமாய் இறங்கி வரப்போகிறார் என்பதை உன்னிடத்துல நான் சொல்லிக் கொள்கிறேன். இதை கேட்டுக்கொள்வதும் இதை ஏற்றுக்கொள்வதும் உன் விருப்பமே. உனக்கு நித்தியராஜ்யம் வேணும்னா வசனத்தை கேட்டுக்கோ. நித்தியராஜ்யத்தம் வேண்டானா நீ எப்படி இருக்கலாம்? பெயருக்கு மட்டும் கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டு, பெயரை மட்டும் கிறிஸ்தவ பெயரா வைத்துக் கொண்டு, அத்தி மரத்தை போல இலைகள் மட்டும் பசுமையா உன்னை காண்பித்துக் கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து விட்டு என்ன பண்ணுவோம்? கடைசி அத்திமரத்தின் நிலைமை. அத்திமரம் எப்படி கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான பட்டயத்தின் நிமித்தமாய் பட்டு போனதோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாய் ஒரு நாள் பட்டு போய்விடும் என்று நான் தெளிவாய் சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நீ கீழ்ப்படிவாயானால், அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்வாயானால், உனக்கு கிடைக்கப்பட போகிறதான பொக்கிஷம் என்ன பொக்கிஷம்? மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டா, உன்னிடத்தில் நல்ல கனிகள் இருந்ததுன்னா அந்த கனியை பறித்து அவர் சாப்பிட்டு உனக்கு என்ன கொடுப்பார்? அவரு மறைவான மன்னா. எதுக்கு? நீ புசித்து புஷ்டியாக்கப்படும்படியாய் மறைவான மன்னா. யாருமே அதை பார்த்தது கிடையாது. அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பொருள், ஒரு பொக்கிஷம். இந்த மறைவான மன்னா உனக்கு வேண்டுமானால், இந்த வார்த்தை, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்கிறதான வார்த்தையை நீ உனக்குரியதாக்கி கொள்ளக்கூடாது. இந்த வார்த்தைக்குரிய பிள்ளையாய் நீ மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு பைபிள் எடுத்து வாசித்துட்டு இப்படியே நம்முடைய காலத்தை ஓட்டி கொண்டிருப்போம். ஆனால் பெயருக்கு மாத்திரம் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு அத்திமரத்தை போல இலை மாத்திரம் பச்சையா பசுமையா காமிச்சு கொண்டு நம்ம இருந்து போயிட்டு என்ன பண்ணுவோம்? கடைசியில பட்டு போகத்தான் போவோம். ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆவியின் கனிகளை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிறதான 9 கனிகளும் நம்மிடத்திலே இருந்தால் மாத்திரம்தான் இந்த வார்த்தை நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க பண்ணும். இந்த வார்த்தை பொல்லாங்கனை ஜெயிக்க பண்ணும். நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். அத்தி மரத்தை போல இலைகள் மாத்திரம் பசுமையாய் நம்முடைய வாழ்க்கையில காட்டப் போகிறோமா, அல்லது கனியுள்ள அத்திமரமாய், தேவன் விரும்புகிற அத்திமரமாய், தேவன் விரும்பத்தக்கதான கனி கொடுக்கிற சுவையான கனி கொடுக்கிற அத்திமரமாய் காணப்பட போகிறோமா என்று நம்மை நாம என்ன பண்ணுவோம்? நம்மை நிதானித்து அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? மகிமை உள்ள தேவனை நாங்க நன்றியோடு சோத்திருக்கிற கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டபடியினாலே தகப்பனே,
உடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய செவிகளிலே நாங்கள் அதை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வழி நடத்துவீராக. ஒருபோது சுவாமி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்குரியதாய் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்குரியதாய் நாங்கள் மாற எங்களை நீர் கிருபை அருளச் செய்வீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.